ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய சூஜி ரவா உப்புமா. அதாவது ரவா கிச்சடின்னு சொல்லுவாங்க. காய்கறி சேர்த்து பண்ணதுனால ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. இதை நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். போல் கடையை வச்சு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இந்த நம்ம ரவையை வறுத்து எடுக்கிறது தான். பாருங்கள், நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா கைவிடாமல் வறுத்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனையும் வரும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் வரும். பாருங்க, கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடுங்க. நல்ல மணல் போல் வரும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த ரவை. அந்த பக்குவத்தில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ எடுத்துருவேன், ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அடுத்து வேறு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவேன். இது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போடுங்க. நல்லா பொரியட்டு, நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் ஒரு பெரிய காஞ்ச மிளகாயும் 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், முந்திரி பருப்பு நான் ஒரு 6-7 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா டேஸ்டியாகிட்டு இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. இப்போ இந்த உப்புமாவுக்கு கலருக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டு, நம்ம ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த கொஞ்சம் காரல் தன்மை இல்லாமல் கொஞ்சம் புளிப்பு தன்மை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காய்கறி சேர்த்து பண்ணுது, அதனால் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில். பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் நான் 1/4 கப்பு பச்சை பட்டாணி, ஒரு 1/4 கப்பு கேரட்டு, ஒரு 1/4 கப்பு பீன்ஸ் பொடியாக நறுக்கி இதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம இதிலே நம்ம எண்ணெயிலே நல்லா வதங்கி கொஞ்சம் வேக வைக்கணும். பாருங்கள், மூடி வச்சு வேக வச்சுருங்க. இடையிடையே கிளறி விட்டுடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கானி பாருங்கள். கேரட்டு நல்லா வெந்திருக்கும். பச்சை பட்டாணியை நான் கொஞ்சம் கொதிக்க தண்ணியில் போட்டதுனால அதுவும் நல்லா வெந்திருக்கும். பச்சை பட்டாணி இல்லை, அதனால் நான் காஞ்ச பட்டாணியை ஊற போட்டு எடுத்துருந்தேன். பாருங்கள், இப்போ 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி, 3 கப்பு தண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்த போல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தக்காளி போடலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு விட்டுருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு, நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம ரவையை போடணும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறி விட்டுருங்க. ரவை கட்டி தட்டாது, நல்லா வறுபட்டுருக்கனால நல்லா வறுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டு இப்போ நல்லா வேகட்டு, இல்லைன்னா வெளியே தரிக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இடையிடையே கிளறி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா வந்தாச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி வந்துட்டு பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. இந்த இஞ்சி பச்சை மிளகாயோட வாசனை நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு அரை டீஸ்பூன் நெய், இது விருப்பமான விடுங்க, இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டால் கூட நல்ல வாசனையாக இருக்கும். நெய்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கானி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா வாயில் வச்ச உடனே அப்படியே வாய்க்குள்ளே போயிடும். பாருங்கள், இதை இறக்கி இப்போ நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், எப்படி சாஃப்டாக இருக்குது. இது கூட நான் தேங்காய் சட்னி வச்சு பரிமாறியிருக்கேன். உங்களுக்கு சாம்பார் எதுவும் வச்சு பரிமாறலாம். காய்கறி சேர்த்துருக்கனால அப்படியேயும் சாப்பிடலாம். பாருங்கள், சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.